என்ன நான் உனக்கு புரிய வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் திரும்ப அதை பண்ண போறதில்ல. ஆமா, நான் சட்டத்தை மீறிட்டேன் தான். ஆனா எடுத்த முடிவு தப்பானது கிடையாது. என் தேர்வு தப்பு இல்ல, என்னோட வீர தப்பானவன் கிடையாது. வீராவோ இந்த வீட்டுல இருக்க மத்த கழுகுகளும் பொண்ணுங்களை கிள்ளுக்கேறியா நினைக்கிறாங்க. அப்பா அவங்களோட உயிரை பறிக்கிறாங்க. ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டாங்க. இப்ப இல்ல, சத்தியுகத்துல இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீராவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்ல. இதெல்லாம் வீரா வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான் பண்றாங்க. வீராக்கு என்ன நடக்குதுன்னு உண்மையா எதுவுமே தெரியாது. உண்மையா அவனுக்கு தெரியாது. ஓ ஹாஹா, வாவ் வாவ். தாயே, உங்க கால் எங்க இருக்கு தேவி? ஏன்னா உங்கள மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. உன் கணவரை தவிர மத்த எல்லாரும் கெட்டவங்களா? உன் கணவரும் இந்த வீட்டுல தானே இருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொலை பண்றாங்க, பாவம் பண்றாங்க. மக்களை எல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு இது தெரியாது. பாவம் பச்சை புள்ள. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் தேவதைகளோட உலகத்துல இருந்து வந்தவன் தான். எங்க உலகத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, நானும் நல்லவன் தான். ஆனா நான் முட்டாள் இல்ல ஆதிநகினி. அவனோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னென்ன வேலை பண்றாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இனிமே அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது ஆதிநகினி. பார்த்துக்கிட்டே இரு. இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? கவனமா இருங்க முட்டாள்களா. என்னோட பாசல் எப்ப வேணாலும் வரல. நீ சொன்ன பிளான் கண்டிப்பா நடக்கும்ல? வீராவும் பவானியும் கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இணையவே மாட்டாங்க. என்ன என் பிளான் அந்த அளவுக்கு கஷ்டம். இப்ப வெடிக்கும் பாரு. பிக்னிக் போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? நீங்க 2 பேரும் இந்த பொண்ணுங்க பின்னாடி தானடா சுத்துறீங்க? எப்ப போறோம்? அவளுங்களும் கூட வருவாளுங்களா? ஆமா, இந்த ஆன்ட்டி யாரு? அவளுங்களோட அம்மா. ப்ரோ, இந்த கிழவிய பெரியப்பா சைட் அடிக்கிறாரா இல்ல எங்க அப்பா சைட் அடிக்கிறாரான்னு தெரியல. வாய் மூடுங்கடா. பொறுக்கீங்களா? ஓ தபிஷ் அண்ணன், இந்த சம்பவம் எல்லாம் எப்ப நடந்துச்சு? இவ என்னோட ஒய்ஃப்டா. மாப்பிள்ள, பிளானிங் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கே. அம்மா, மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்க. என்ன எல்லவிடாது. அவ பொண்ண நீ சைட் அடிக்கிற, என்ன மருமகங்கற? உங்க பர்சனாலிட்டி அப்படின்னு. வீரா தம்பி, நீங்க நிக்கிறீங்க, உட்கார்ந்து பேசலாமே. அப்புறம் என்ன கேட்டா நாம எல்லாரும் மகாபலிபுரம் போனா நல்லா இருக்கும். நோ மாம், ஸ்விட்சர்லாந்து போலாம். ஸ்விட்சர்லாந்து போறதுக்கு உங்க அப்பாவா பணம் கொடுப்பாரு? எங்களோட அப்பா இல்லம்மா, தட்சோட அப்பா தருவாரு. கரெக்ட் தானே பேபி? நாங்க யாருன்னு பாத்துட்டு வரோம். சரியா? பாத்துட்டு வரேன். இருப்பாளுங்க. எஸ் எஸ், வரேன் சார். கொரியர் சார். தேங்க்யூ சார். ரொம்ப வெயிட்டா இருக்கே. இவ்ளோ பெரிய பார்சல் யாருக்கா இருக்கும்? அட, இதுல வீரான பேர் தான் இருக்கு. இது என்ன பார்சலா இருக்கும்? இது ஏன் வீரோட பேருக்கு வந்திருக்கு? நான் எப்ப எந்த வேலையை பார்க்க போறேன்னு உன்னால யூகிக்கவே முடியாது. அந்த கழுகு நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. வேணா வீரா, ஒரு நிமிஷம். வீரா வேணா. வீரா ப்ளீஸ் ப்ளீஸ், அது திறக்காத. அதுல எதுவும் இருக்காது. வேணா ப்ளீஸ், அது தயவு செஞ்சு திறக்காத. ஏதாவது ஆபத்தா இருக்க போது. போதும், நிறுத்து. உனக்கு என்ன பைத்தியமா? அது வெறும் ஒரு பாக்ஸ் தான். சரி, நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு? நீ யாருன்னு சொல்லு. வீரா ப்ளீஸ், நான் சத்தியமா சொல்றேன். பவானி, ஒரு நிமிஷம் இரு. வேணாம், சொன்ன கேளு. நான் சொல்றேன்ல, திறக்க வேணாம்னு சொல்லுங்க. Just shut up. தபிஷா, நீங்க வந்து சொல்லுங்க. பைத்தியமா? எதுக்கு என் பின்னாடி சுத்துறா? இல்ல மீராக்கா, நீங்க சொல்லுங்க. அவனை திறக்க வேணாம்னு சொல்லுங்க. வீரா சொல்றது கேளு. வேணாம் வீரா. வீரா சொல்றது கேளு. வேணாம் வீரா.
இந்த சில்லற வேலை எவன்டா பண்ணது? தேங்க் காட். நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. மீரா நான் ரொம்ப பயந்துட்டேன். ஷட் அப். என்ன லூசு மாதிரி பண்ற? சொல்லு சொல்லு, உனக்கு தலையில மூளை இருக்கா இல்லையா? என்ன என்ன வீரா வீரான்னு கத்துற? வீராக்கு உனக்கு என்ன சம்மதம்? சொல்லு. நீ யாரு? நீ எதுக்கு என்ன அப்படி கூப்பிடுற? Who the hell are you? எப்ப பாரு என் பின்னாடியே சுத்துற. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன பத்தி கவலைப்பட என் தம்பிங்க இருக்காங்க. அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? என்ன நடிக்கிறியா என்ன? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்கள மாதிரி பொண்ணுங்க இருக்கீங்களே, பணக்காரங்க பின்னாடி அலைவீங்க. அது என்ன சொல்லுவாங்க? ஸ்டாக்கர், பிளடி ஸ்டாக்கர். அதான் நீ ஒரு பைத்தியம். யோ மேட். நீ எல்லாம் என்ன இளவுன்னு தெரியலையே. நான் ஒத்துக்கிறேன், நான் பொண்ணுங்க பின்னாடி சுத்தறவன் தான். ஆனா அதுக்கு முதல்ல எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும், புரியுதா? ஆனா இங்க அப்படி ஒரு சீனே இல்ல. ஓகே, டு யூ கெட் தட்? அதுக்கப்புறமும் ஏன் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஓடி வர, அலற, கத்துற, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன தேவை இருக்குங்க? நான் திரும்ப திரும்ப உன்னை நோஸ் கட் பண்றேன், நீ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப உன்னை உன் மூஞ்சிய பார்த்து சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் யூ. என் பக்கத்துல கூட வராத. ஏன்னா எனக்கு உன்னை பார்த்தா வெறுப்பு தான் வருது. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நீ என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். புது பாருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராத்திரி பெரிய பார்ட்டி இருக்கு. ஆனா பேரே எழுதல. வா, சரியான புத்திசாலியா இருப்பான் போல. குட். யார் அனுப்புனா நமக்கு என்னன்னா? இட்ஸ் a party time. இந்த ஐடியாவும் நல்ல ஐடியா தான் இல்ல? கம் ஆன். இங்க பாரு, எனக்கு சும்மா கத்துறது பிடிக்காது. அதுலயும் பொண்ணுங்களை கத்துறது சுத்தமா பிடிக்காது. சோ ப்ளீஸ். ஓகே குட். என் முன்னாடி மட்டும் வந்துடாத. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. போய் உன் வேலையை பாரு. அப்புறம் பார்ட்டிக்கு தேவையான எல்லா வேலையும் பாரு. போய் வேலையை பாரு. கம் ஆன், கோ கோ கோ. போய் வேலையை பாரு. வேலைக்காரிங்கிறத மறந்துடாத. ஜஸ்ட் கைஸ். பவானி, பவானி, வீரா என்ன இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிருக்கான். அதுக்காக நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். நீங்க கனவு மட்டும் காணாதீங்க. நான் உங்களையும் இந்த வீட்டுல இருக்க மத்த கழுகுகளையும் கண்டிப்பா விட மாட்டேன். ஏன்னா இனி நீ இங்கே இருந்தா நான் எப்பவும் உன்கிட்ட சொல்றேன். ஆமா பவானி, நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். நீ எங்கேயும் போயிடாத. ஆனா கொஞ்ச நாள் வீராவோட கண்ணில் படாம இரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நீ மறைஞ்சிரு. இப்படி எல்லாம் சொல்லி உங்க தண்டனையில இருந்து தப்பிக்க நினைக்காதீங்க. அது நிச்சயம் கிடைக்கும். உங்க பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற எல்லா கெட்ட தொழில்களை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். போதை மருந்த கடத்துறது, பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி விக்கிறது, இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீராவுக்கு வேணா இதெல்லாம் தெரியாம இருக்கும். ஆனா எனக்கு தெரியும். எல்லாரையும் விட்டு வேணும் மட்டும் நினைக்காத. நான் சொல்ல வந்து பவானி, நான் சொல்ல வர்றத முழுசா கேளு. இதெல்லாம் உண்மைதான். வீரா உன் கூட இருந்ததுனாலதான் நான் இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சேன்றது உண்மைதான். என்னைக்கு உன் மேல அன்பு வீராவுக்கு குறையுதோ அன்னைக்கு உன்னை சாகடிக்கலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை கொண்டு உன்னோட எல்லா சக்திகளையும் அடையணும்ன்றதுதான் என்னோட லட்சியமாவே இருந்துச்சு. அதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. என் மகன் வீரா மாறிட்டான். அவன் மாறினதுக்கு முழு காரணமும் நீதான். நீ அவன் வாழ்க்கையில வந்ததுனால மட்டும்தான் மாறினான். நீ வீராவுக்கு செஞ்ச எல்லாமே நல்லதுதான். அப்புறம் நீ சொன்ன எல்லாமே சரிதான். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா நான் ஒரு அப்பான்ற முறையில நான் பண்ண எல்லா தப்புக்கும் என் மகன் தண்டனை அனுபவிக்கிறது என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. என் ஆசையெல்லாம் ஒண்ணுதான், எல்லா தண்டனையும் எனக்கு கிடைக்கட்டும். ஆனா என் பையன் வீரா எப்பவும் நல்லா இருக்கணும். அப்படி அவனுக்கு நடக்கணும்னா எப்பவும் நீ அவன் கூடவே இருக்கணும். வீராவுக்கு எப்பவும் நீ தேவை. பிளீஸ். நான் என் மகனை இழக்க விரும்பல பவானி. அதனால நான் உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இப்போ ஒரு இச்சாதாரி கழுகா இல்ல, ஒரு நல்ல அப்பாவா, ஒரு இச்சாதாரி நாகினி கிட்ட இல்ல, என்னோட மருமக கிட்ட வேண்டி கேட்டுக்கிறம்மா. எப்பவும் வீரா விட்டு போயிடாத. எனக்கு தெரியும் பவானி, நான் சொல்றதை எப்பவும் நீ நம்ப மாட்ட. எப்பவும் நான் சொல்ற எதையும் நீ நம்பல. ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல.
எப்பவும் நம்பிக்கை வரவும் வராது. ஆனா எனக்கு வீராவை விட்டுட்டு போகணும்னு எந்த எண்ணமும் இல்ல. அவன் இப்ப அதான் விரும்புறான். ஆனா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எப்பவும் வீராவை விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ பவானி. நான் இதோ வந்துடுறேன். இது ருத்ராட்ச மாலை. இது யாரோடது? இந்த கழுகோட வீட்ல யாரும் இத போட மாட்டாங்க. அப்புறம் ஆண்டியும் போட மாட்டாங்க. இது தாயம்மாவோடதா இருக்குமா? ஆனா அவங்கதான் இங்க வரவே இல்லையே. ஒருவேளை வந்திருந்தா நீங்க பாத்திருப்பாங்கல்ல. நான் நேத்துல இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா கால் போகவே மாட்டேங்குது. ஹலோ தாயம்மா. சொல்லுங்க ஆதிநாகினி. ஐயா புரோகிதரையா நீங்களா? நீங்க எப்படி? தாயம்மாவோட போன் கோவில்ல தான் இருக்கு. ஆனா அவங்க இங்க இல்ல. அப்போ அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இல்ல பாபா, அவங்க என்ன பார்க்க வர்றதா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருந்தாங்களா என்ன? இல்லையே, அவங்க அப்படி எதுவும் சொல்லலையே. ஏன், என்னாச்சு? திடீர்னு ஏன் போன் பண்ணி கேக்குறீங்க? இல்ல அது வந்து பாபா, எங்க வீட்டு வெளியே ஒரு ருத்ராட்ச மாலை கிடைச்சது. இதே மாதிரி தாயமா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. அது இங்க சிங்கார மேன்ஷனுக்கு வெளியே இருக்கு. சரி, எதுவும் பிரச்சனை இல்ல. இங்க வந்திருந்தா அவங்க பாத்திருப்பாங்கல்ல. அவங்க கோயிலுக்கு வந்துருவாங்க. சரி, அவங்க கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களை எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? சரிம்மா. பரமேஸ்வரா, என்ன நடக்குது? தாயம்மா எந்த பூஜையும் செய்யாம இருந்தது இல்லையே. ஆனா முத தடவையா இப்படி நடந்திருக்கு. அவங்க ருத்ராட்ச மாலை வேற வெளியே கிடக்குதாமே. அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. நான் இத உடனடியே ஆதிநாயகன் கிட்ட சொல்லி ஆகணும். நான் என்னோட வாக்க மீறிதான் ஆகணும். பரமேஸ்வரா, நான் என்னோட வரத்தை மீறிதான் ஆகணும். டேய் நௌரா. ஏய், சரி சீக்கிரம் பார்த்து தொலை. டேய் ஓரமா போங்கடா. லூசர்ஸ் லூசர்ஸ். எனக்கு என்னமோ பொண்ணுங்களை செக் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சேம் பிஞ்ச்னே, சேம் பிஞ்ச். உங்களுக்கு என்னன்னா, நீங்க சிங்கம். அது வேட்டையாடினாலும் இல்லைனாலும் சிங்கம் காட்டோட ராஜா தானே. கவலைப்படாதீங்கண்ணே, இது உங்க கேம். நீங்க எப்போனாலும் வரலாம். நீங்க கலக்கிடுங்க. டேய் தம்பி, நீ என்னைக்கும் சப்ஸ்டிட்யூட் தான்டா. அதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோ. போலாம். அண்ணா நான் தோ வந்துடுறேன். ரொம்ப அர்ஜென்ட். என்னடா இவன் இப்பவே அவுட்டா? சொல்லு கழுகு தம்பி. நாங்க பாட்டி கிளம்பிட்டோம். ஓகேடா கழுகு பையா, சட்டு புட்டுன்னு கிளம்பிங்க வா. ஓட சி போனை விட பாம்பு.